வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது விக்கிரவாண்டி தேர்தலில் எப்படியும் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கிடணும் அப்படிங்கிற முனைப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. ஐயா சொன்ன வார்த்தை அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க, தேவையில்லாமல் அண்ணாமலையை நம்பி ஏமாந்து போயிட்டோம், தேவையில்லாமல் ஓட்டை கிளச்சி விட்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் சிவி சண்முகத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சியில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன முடிவுன்னு தெரில. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக இருக்கார், அதிமுக வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிடக்கூடாது. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கிடைக்கிற தகவல், இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக வாக்குகள் திரும்பணுங்கிறதுக்காக நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான அதிகாரங்களையும் பயன்படுத்தி திமுக முன்னணியில் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஃபண்டு பற்றாக்குறையால் திண்டாடி கொண்டிருக்கிறது. பெரிய அங்கேருந்தெல்லாம் பணம் எதுவும் வரல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டெபாசிட் வாங்காமல் போயிடுவோமோ, டெபாசிட் வாங்கலைன்னு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி டெபாசிட் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம். ஏன்னா எப்படியும் அராஜகம் நடக்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், யார் நின்னாலும் சரி இதே அதிமுக நின்றுருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பேசும் பொருள் ஆகணும். அதுக்கு ஓரளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு வாங்கினா அது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல். அப்போ என்ன யோசிப்பார், பாட்டாளி மக்கள் கட்சி டெபாசிட் போகிறது தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோடைய விருப்பம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் பண்ணும். திடீர்னு சிவி சண்முகம் எங்கே வர்றாருன்னா சிவி சண்முகத்துடைய உறவினர் தான் நிற்கிறாரு. அதனால் சிவி சண்முகம் சப்போர்ட் பண்ணுறாருன்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அப்படி எதுவும் தொகுதியில் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் இப்போ வந்த தகவல், இல்லை சிவி சண்முகத்திட்ட பேசுகிறாங்க, ஆனால் அவர் என்ன முடிவெடுப்பார், எடப்பாடி பழனிசாமி மீறி முடிவெடுப்பாரான்னு தெரிலன்ட்டு நிறையா வரக்கூடிய தகவலில் சிவி சண்முகம் எடப்பாடியை மீறி போகிறாங்கன்னு நம்ம விசாரித்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை மீறி சிவி சண்முகம் போக மாட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுகவில் ஒரு முடிவு பண்ணிப்பாங்க, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோன்னு அவங்க நம்புகிறாங்க. ஓரளவுக்கு ஜெயிக்கலாம். இப்போதைக்கு கட்சி எடப்பாடி பழனிசாமி தான். நீங்கள் எந்த வழக்காடு மன்றம் எது போனாலும் அவர்கிட்ட தான் கட்சி இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மேலே பிஜேபியும் இப்போ எடப்பாடிக்கிட்ட கூட்டணி வச்சா நல்லதுங்கிற மாதிரி எண்ணம் வருது. இவங்க கூட்டணி வைக்கிறாங்களா இல்லையா தெரில. அதனால் ஐயாவுக்கு என்ன பிரச்சனைனா, ஒருவேளை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியை வச்சு கரையேற முடியுமா? ஏன்னா அவங்க கட்சியில் அந்த அளவுக்கு ஒரு குழப்பம். அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி பகச்சிக்கு வேணான்னு அவர் நினைக்கிறாரு. சமீபத்தில் அன்புமணி பேசிய பேச்செல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் கேட்குறத பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது, அண்டர் கிரவுண்டில் டீலிங் நடந்தது. டீலிங் இன்னும் முடியல. திமுக என்ன நினைக்குது, இன்றைக்கி உதயநிதி அவர்கள் போகிறதுனால பயங்கர வரவேற்பு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொகுதி முழுக்க மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கும். இடைத்தேர்தல் அடிக்கடி வந்ததுன்னா மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாத்தையும், அதாவது ஒரு ஜாதி அப்படிங்கிறது மக்கள் அதிகமாக இருக்காங்க, அந்த ஜாதிய மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படின்னு ஒரு கட்சி சொல்கிறது ஜனநாயக நடைமுறையில் இல்லை நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இது தவறாக தான் தெரியுது. அப்படி ஒரு இது இருக்கக்கூடாது. யார் நல்லவரோ அவரை பார்த்து தான் ஓட்டு, ஜாதியை பார்த்து ஓட்டு போகிறத ஊக்குவிக்க முடியாது. அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை அதிக வாக்கில் ஜெயிச்சிருச்சுன்னா பார்த்தீங்களா, என்ன இருந்தாலும் அவங்க ஜாதிக்காரங்க ஓட்டு போட்டாங்கிற பேர் வந்துடும். பட் நமக்கு பார்க்குற வரைக்கும் ஏற்கனவே தருமபுரியில் பார்த்துட்டோம். அதனால் அன்புமணி அவங்க சௌமியாவே அவ்வளோ தோத்தாங்க. அதனால் ஓரளவுக்கு வரலாமே ஒழிய பாமகவுடைய பழைய செல்வாக்கில் ஃபோர்ஸையே பார்க்க முடியுது. குறிப்பாக எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஓபிஎஸ் 10.5% இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசினார் போன சட்டமன்றத்தில். அவர் உட்காந்துருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, இவங்க இந்த அன்னைக்கு இந்த தேசிய என்டிஏ கூட்டணின்னு ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணாங்கல்ல, அந்த கூட்டமே மிகப்பெரிய தோல்வி. தேவையில்லாமல் அந்த கூட்டத்தை கூட்டினதே தப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக வந்தாலும் ஓரளவு ஓட்டு வாங்கியிருக்கோம். இப்போ தொகுதியில் பேச்சே அதுதான், யார் சம்பாதிக்கலைங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. இன்னொன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் ஐயா நேரடியாக அண்ணாமலைக்கு கொஞ்சம் கோபமாக இருக்காருங்கிறத கூட அங்கே இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. இன்னொன்று பிஜேபியினரை கூப்பிடாமா, பிஜேபியினர் முதல்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க, 10 பேர் இருக்காங்க, 10 பேர் வந்தாலும் பிரச்சனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக தலைமை ஒரு முடிவு பண்ணிச்சான், ஒரு வார்டுக்கு ஒருத்தரை போட்டிருக்காங்க. வார்டில் கம்மியாகனா ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்துரும். ஏன்னா அந்த கள்ளச்சாராய விஷயம், ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது வரக்கூடிய தேர்தலில் நம்ம மிகப்பெரிய வெற்றி பெறணுங்கிறது திமுகவோட எண்ணம். நல்ல யோசனை. பார்த்தீங்கன்னா ஈரோடு தேர்தல் நடக்கும்போது பெருசாக பேசப்பட்டது, பட்டியல் அடைக்கிறாங்க, அது அடைக்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமாக பேசப்பட்டது. முதலமைச்சர்லாம் பிரச்சாரம் பண்ணார். விக்கிரவாண்டியில் அது இல்லை. அப்படிங்கும்போது அதிமுக நின்றிருந்தால் அது பெரிய டஃப் அப்படிங்கிற மாதிரி ஈரோடு காட்டப்பட்டது. திமுகவே இப்போ திட்டமிட்ட பாட்டாளி மக்கள் கட்சிலாம் ஒரு ஆளே இல்லை, ஏன்னா சிஎம்லாம் போல ஒரு ஆளே இல்லைங்கிற லெவலில் போயிட்டு இருக்கிறது இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியில், அதுவும் குறிப்பாக ஐயாவுக்கு தெரியும், ஒரு முதலமைச்சர் வராமல் சந்திக்கிறாங்கன்னா நீங்கள்லாம் ஒரு ஆளே இல்லைப்பா, நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவோம்பா அப்படிங்கிற லெவலுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முழு வேகத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கினாலும்
பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி இவர்கள் மட்டும் இயங்குகிறார்களே, கிரவுண்டில் வந்து பணம் போகாதனால பெருசாக அவங்க வேலை பார்க்கலாம். வெளியூரில் இருந்து தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் சரியாக பணம் போகல. இப்படி பயங்கரமான குழப்பத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரம் இல்லை, பணத்தை வெளியில் எடுக்க மாட்டுறாங்க. மேலேருந்து பிஜேபியிலேருந்து ஃபண்டு வரும்னு எதிர்பார்த்தாங்க, ஒன்றும் வரல. பிஜேபிக்கு இவங்களுக்குமே 1008 முரண்பாடுகள் இருக்குது. இன்னொன்று அண்ணாமலையுடைய பேச்சு, இன்னொன்று அதிமுகவில் இருக்கக்கூடிய சிவி சண்முகம் சைலண்ட் ஆகிட்டார், அதிமுகவே சைலண்ட் ஆகிடுச்சு. இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் இந்த அண்ணாமலை மற்றவங்களை வைத்து போட்ட கூட்டம் மிகப்பெரிய பிளாப் ஆனதில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஏதாவது ஒன்று பண்ணி டெபாசிட்டியாவது காப்பாற்றிருங்கிற லெவலில் தான் நம்ம இருக்கோம். மறுபடியும் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வீடுக்கு போய் சௌமியா, அன்புமணி, அவங்க மகள் எல்லாரும் போய் பிரச்சாரம் பண்ணாலும் பெருசாக ஒன்றும் டேக்கப் ஆகலை அப்படிங்கிறது தான் தகவல். அநேகமாக திமுக இப்போ இன்றைக்கி நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் திமுக பிரம்மாண்டமான அளவில் வெற்றி பெறக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து பாட்டாளி வச்சு தனியாக நின்றிருந்தால் கூட ஓரளவுக்கு நிலைமை மாறி இருக்கும். அதனால் இன்றைக்கி எல்லா விதமான அஸ்திரங்களையும் திமுக பயன்படுத்தால் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம கேள்விப்பட்ட போது இன்றைக்கி உதயநிதி வராரு, அங்கே நேற்றே சில வேலைகள்லாம் ஏற்கனவே திமுகலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஓரளவுக்கு கிரவுண்டில் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியலங்கிறது தான் எதார்த்தம். மற்றபடி மிக மோசமாக திணறி கொண்டிருக்கிறது. தேர்தல் தோல்விக்கு பிறகு இல்லை அராஜகம் அப்படின்னு எப்பயும் போல் சொல்லுவார். அராஜகம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்க முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.